ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 13, 2020 நம்ம லாக்டவுன் முடிகிறதுக்கு இனி ஒரு நாள் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஒரு கருத்தாக இருக்குது. பட் இனி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போ வந்து டெய்லி வீலாக்ஸ் மாதிரி நாங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தினசரி வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதையே நாங்கள் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த குக்கிங் வீடியோ போடுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் செலக்ட் பண்ணுறோன்னா அதோட அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது பன்னீரில் ஏதாவது செஞ்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா அந்த பன்னீர் கிடைக்க மாட்டேங்குது இப்போ எங்கள் ஏரியாவில். அதுக்கு வந்து எங்கேயாவது நான் வெளியில் போய் தான் வாங்கிட்டு வரணும். இந்த ஊரடங்கு சமயத்தில் அந்த மாதிரி சுற்றுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக படுறதுனால வீட்டில் எங்கள் கையில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ என்ன இருக்கோ அதை நாங்கள் பேஸ் பண்ணி வீடியோவை போடுறோம். சரி, இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அவரைக்காய் பொரியலுக்கு காய் வெட்டி கொடுங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்டால் வெட்டிட்டு பொரியல் செய்கிறது ஒரு வீடியோ எடுக்கலாம். பொரியலுக்கு வந்து இன்றைக்கி மெயின் டிஷ் என்ன அப்படிங்கிறத என் ஒய்ஃப் கீதா அவங்க டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சலூன்லாம் திறந்திருக்கா? நான் வெளியிலே போகிறதில்ல, அதனால் சலூன்லாம் திறந்திருக்கான்னு எனக்கு தெரியறதில்ல. சலூன் வந்து காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எல்லா சலூனும் திறந்துருக்கான்னு தெரியல. அதனால இப்போ ரிஷியோட தலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானும் ரோவனும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்டு ட்ரிம்மரை வச்சு ரிஷியோட முடியை கட் பண்ண ட்ரை பண்ணி தான் இந்த ஒரு கோலத்தில் இருக்குது அவனோட தலை. எல்லோரும் சில பேர் எங்கள் அம்மா பார்த்து கூட கேட்டாங்க வீடியோவில், என்னடா ரிஷியோட தலை இப்படி இருக்குன்னு. அதான் சொன்னேன், அப்படி டெய்லர் துணியை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறோம் ரிஷியோட தலையை. சரி, அப்புறம் நேற்று புரோட்டா வீடியோ பார்த்தீங்களா? பயங்கரமான சொதப்பல் புரோட்டா. அது என்னென்னா, புரோட்டா செய்கிறதுக்கு ஒய்ஃப் சுத்தமாக பக்கத்துலேயே வரல. முழுக்க ஏன் முயற்சி தான். ஏங்க இதை ஹெல்ப் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சொதப்பலாக தான் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் முட்டை குருமா வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. அது வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கு நான் தான் நினச்சேன், பேசாமல் சிம்பிளாக சப்பாத்தியோ இல்லை ஒரு ஒயிட் ரைஸ் மாதிரி வச்சு கூட சாப்பிட்ருந்தா செம்மையாக இருந்திருக்கோன்னு. பட் அது என்ன ஒரு ஃபன் வீடியோ வந்துருச்சு இல்லையா? ஃபன் வீடியோ வந்திருக்கு. ஆனால் சத்தியமாக இனிமேல் வீட்டில் புரோட்டா செய்ய மாட்டேன். அதே மாதிரி கடையில் புரோட்டா போடுறவங்களோட திறமை இப்போ புரியுதா? புரோட்டா போடுறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் வந்து ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு டக்குன்னு பண்ணக்கூடிய சாம்பார் இது. இப்போ வந்து குக்கரில் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 3/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதில் போட்டுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காய பொடி, ஒரு 1.25 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வேக வைக்க போகிறேன். வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போ சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பூசணிக்காய் வெட்டி வச்சிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், ஒரே ஒரு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை தவிர தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் அது போட போகிறோம். சாம்பார் பவுடரில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுறலாம். கடாயில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அது தக்காளி போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை. அடுத்தது பூசணிக்காய் போட்டுக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். என்ன நடக்குது? ரிஷி என்னடா வேர் தொழுகிருச்சா? ஸ்டவ் பக்கத்தில் டெய்லி செய்கிற மம்மிக்கு எப்படி வேர்க்கும் நினச்சிப்பாரு. வீடியோ எடுக்க ரோஹன் குக்கரில் சுட்டுக்கிட்டான். வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க நாங்கள். என்னடா போட்டுட்டு இருக்க ரிஷி? என்னமோ எடுத்து தூக்கி வீசிட்டு இருக்கிற உள்ள பார்த்து. ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் உள்ளே ஊற்றிடுறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து பருப்பு வந்தோடனே பருப்பில் எடுத்து கொட்டி ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறோம், உப்பு போட்டு. ரிஷி, இன்னைக்கு சூப்பரான சாம்பார், பூசணிக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பருப்பு வெந்துருச்சு. பருப்பை லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற இந்த மிக்சரை பருப்பில் கொட்டு போகிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆனில் தான் வச்சுருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறோம். அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் விட்டு இப்போ ஆஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து குக்கரில் பண்ணுற சாம்பார். காய் எல்லாமே வந்து குக்கர்லேயே போட்டு ஒட்டுக்காய் பருப்போட வேக வச்சு செய்கிற சாம்பார் இது. கடைசியில் வந்து நம்ம இது தாளிச்செல்லாம் போட்டு வேண்டாம் இல்லையா? முதல்ல தாளிச்சு கொட்டிட்டேன் இதுலேயே. முதல்ல பண்ணிடுவோம். ஆமாம், கடைசியாக கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்கு அவரைக்காய் ஹஸ்பண்ட் வெட்டி கொடுத்துருக்காரு. மறுபடியும் சொல்லு, நல்லா அழுத்தி சொல்லு. யார் வெட்டி கொடுத்தது? மிஸ்டர் மனோஜ்குமார் வெட்டி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை தவிர தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகும் கடலைப்பருப்பு போட போகிறோம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கலர் மாறட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இல்லை அவரைக்காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் நல்லா வெட்டிருக்கேன். நல்லா வெட்டிருக்கீங்க. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொரியல் கிளறி விட்டுட்ருக்கேன். பூசணிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல் சூப்பரான காம்போ. ஏங்கிதா? ஆமாம்.
பார்க்குறவங்களுக்குலாம் பசி தூண்டுற மாதிரி ஒரு காம்போ இது. இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அவரைக்காக்கே உரிய ஒரு நல்ல வாசனை கிளற. இது வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்தோடனே கடைசியில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் பொரியலில் வந்துட்டு சில்லி பவுடருக்கு பதிலாக சாம்பார் பவுடர் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவரைக்காய் வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ வந்து மிக்சியில் தான் அடிச்சிருக்கேன். தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அப்படி கம்மன்னு அப்படி மணக்கும் அவரைக்காய் பொரியல். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஒய்ஃப் செய்கிற பொரியல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரியம். அவரைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் அந்த வாழைக்காய் பொடி மாசெல்லாம் அம்சமாக இருக்கும். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் என்னைக்காக செய்கிறப்போ அது ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். நான் கேட்டிருக்கேன் என் ஒய்ஃப்ட்ட. ஸோ வாயெல்லாம் ஊறுது எனக்கு. இந்த பூசணிக்காய் சாம்பார் சாப்பாட்டில் போட்டு அந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு பார்த்துடலாம். ரிஷி மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க மம்மி. அவரைக்காய் பொரியல் பாரு, அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கிங், டெலிஷியஸ் லுக்கிங் அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் சாம்பார், சின்ன வெங்காயம்லாம் போட்டு இங்கே பாருங்கள். வாவ், நல்லா கம்ம நல்ல வாசனை. அப்புறம் வந்து வேக வச்ச முட்டை ப்ளஸ் சாப்பாடு, கட்டி தயிர். நானும் ரிஷி சாப்பிட்றோம் வழக்கம் போல். நீங்கள் பாருங்கள், கஷ்டப்பட்டு செய்கிறதெல்லாம் உங்கள் ஒய்ஃபு நீங்கள் சாப்பிட்டு மட்டும் வீடியோ போடுறீங்களா ப்ரோன்னு நினைக்காதீங்க. இந்த காயெல்லாம் நான் தான் வெட்டி கொடுத்தேன், பாத்திரம் கழுவி கொடுத்துருக்கேன். இன்றைக்கின்னு இல்லை, இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து ஒய்ஃபும் பாத்திரம் கழுவுவாங்க. நான் வந்து ரெண்டு தடவை நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு குடும்பத்தில் எல்லாரும் பங்கெடுத்து செய்கிற வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ரிஷிக்கு பரிமாறிடலாம் ரைஸு. ரிஷி சாம்பார் சாப்பிட்றீங்களா? இன்னவங்க எல்லாம் சாப்பிடணும் ரிஷி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னவங்க போட்டா இன்னவங்க இதோட சாப்பிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேய் இன்னவங்க கொஞ்சம் சாப்பிடணும்டா. கம்மியாக தான் போட்டிருக்கேன் சரியா? இது சின்ன வெங்காயம் எது இருக்குது, சின்ன முட்டை. ஸோ இது வந்து எனக்கு வந்து சின்ன வெங்காயம்னா ரொம்ப பிரியம். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டு சாப்பிடுவேன். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டி இது சாம்பார் தான். வாவ், சூப்பர். ரிஷி எப்போவுமே சாம்பாரில் நெய் ஆசைப்பட்டு போட்டு சாப்பிடுவான். சூடான சாம்பார் வந்து எனக்கு அப்படி அந்த சாம்பாரோட டேஸ்ட் வேணுங்கிறக்க நான் நெய் அவ்வளோ சேர்த்த மாட்டேன். இப்போ கொதிக்கு இருக்குது, கையை வைக்க முடியல. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த அவரைக்காய் சாம்பார் இருக்குது, பொரியல் இருக்குது இல்லையா, இந்த அவரைக்காய் பொரியலுக்கும் இந்த ஒயிட் ரைஸுக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா? நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பொரியல் சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக என் ஒய்ஃபோட சமையல் சாப்பிட்டுருக்கேன். அதோட 100கணக்கான தடவை அவரைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 100கணக்கான தடவை நான் பாராட்டியிருக்கேன். வீடியோக்காக பாராட்டுறேன் இப்போ, அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் ஃபேண்டாஸ்டிக். சாம்பார் கொதிக்க இருக்குது, கையை வைக்க முடியல. இந்த ஓரத்தில் பிசைஞ்சிட்டேன். சின்ன வெங்காயத்தோடு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்ருவோம். நல்ல வாசனை சாம்பார். அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டெல்லாம் சேர்ந்து சூப்பரான வாசனை. எப்படி இந்த சாம்பார்? ஆஹா, அருமையான சாம்பார். நல்ல சின்ன வெங்காயம், பூசணிக்காயெல்லாம் போட்டு. டியர் தேங்க்யூ. இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான பூசணிக்காய் சாம்பாருக்கு அவரைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாமே நல்ல கச்சிதமாக மேட்ச் ஆகும். வழக்கம் போல் இந்த பாயில்டு எக் சாப்பிட்றதுலாம் காமிக்கணுமா என்ன வீடியோவில் இல்லையா? நம்ம தொடர்ந்து காமிச்சிட்டே தான் இருக்கோம். டெய்லி ஒரு எக் எடுத்துங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஒரு எக், பாயில்டு எக் கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி சாம்பார் பொரியல்லாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கூட வீட்டில் நம்ம சமைச்சு போடுற வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் என் ஒய்ஃபும் ரொம்ப ஈகராக படிக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க. அதை பற்றி நிறைய டிஸ்கஷனும் நடக்குது. ஸோ நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என் ஒய்ஃபு வந்து கூடி சீக்கிரம் வீடியோவில் காமிச்சு ஒரு லைவ் வீடியோ ஒன்று கூட எடுக்கலாம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கொரோனானால நம்ம யாருக்கும் மனசு சரியில்லை, இருந்தாலும் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ நண்பர்களே, நான் வந்து சீரியஸாக தமிழ் புத்தாண்டுங்கிறத மறந்துருச்சு எனக்கு. இந்த லாக்டவுனில் வந்து என்னென்ன பண்டிகை வருது, அமாவாசை வருதா, பௌர்ணமி வருதா, எதுவுமே நோட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சேஃபாக இருக்கிறது தான். சேஃபாக இருந்தால் நம்ம குடும்பத்தினரோட சேர்ந்து கொண்டாடலாம். ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லு. எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மனோஜ்குமார் அண்ட் ரிஷி. பாய்.